بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما طاف القرآن المجيد بل عجب أن جاءه منذر منه فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذب بالحق لما جاءهم فهم في أمر مريج إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ومن تبعهم بإحسان إلى يوم الدين ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அளவற்ற அருளாளனும் நீரற்ற அன்புடையும் ஆகிய எல்லாமல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் இந்த சிறப்பிற்குரிய ஜும்மாவினுடைய முதல் குதுபாவை ஆரம்பம் செய்கின்றது. எல்லாமல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் கடமையை நிலைநாட்ட அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாகும். கண்ணியத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரருளால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இவ்வுலகில் நாம் மனித சமுதாயமாக படைக்கப்பட்டு இந்த மனித சமுதாயம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மனிதர்கள் அனைவர்களுமே படைத்த இறைவனை அறிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுடைய கடமைகளை புரிந்து கொள்ள வேண்டும், படைத்தவனுக்கு அஞ்சிய ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை மனித சமூகத்திற்கு வழிகாட்டுவதற்காக இறைவன் வழங்கியிருக்கின்றார். ஏக இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கத்தின் அடிப்படையாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனின் மூலமாகவும் அவனால் அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனைகளின் மூலமாகவும் இறைவன் இந்த மார்க்கத்தை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்தி வழங்கியிருக்கின்றார். எனவே இவ்வுலக வாழ்க்கையில் நாம் வாழும் பொழுது படைத்தவனுக்கு அஞ்சியவர்களாக படைத்தவனுடைய கடமைகளை நிலைநாட்டிய மக்களாக நாம் வாழும் பொழுதுதான் இறைவனிடத்தில் நாளை மறுமையில் நாம் சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அவனிடத்தில் அவனுடைய திரு பொருத்தத்தை அடைந்து கொள்ள முடியும். எனவேதான் இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அருள் கொடைகளையும் இறைவன் மனிதர்களுக்கு வழங்கியிருக்கின்றார். எல்லா அருள் கொடையையும் விட உயர்ந்த அருள் கொடையாக இந்த மனித சமூகத்திற்கு படைத்தவனை பற்றியான அறிவை வளர்த்து கொள்வதற்காக, நேர்வழி பெறுவதற்காக
அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலக மக்களுக்கெல்லாம் வழிகாட்டுவதற்காகத்தான் திருமறை குர்ஆனை நமக்கு அருள் இறைக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த திருமறை குர்ஆனை கிட்டத்தட்ட 23 ஆண்டு காலங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது காலத்திற்கு ஏற்றவாறு இறைவன் இறக்கி முழுமைப்படுத்தி நமக்கு கொடுத்திருக்கிறார். காரணம், நாம் திருமறை குர்ஆன் அன்று இறங்கிய காலகட்டத்தில் அந்த மக்களை எவ்வாறு செம்மையாக இறை பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களாக மாற்றியதோ அது போன்ற ஒரு மனித சமூகம் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனை மனித சமூகத்திற்கு பின்பற்றுவதற்காக, கடைபிடிப்பதற்காக, அதை அறிந்து கொள்வதற்காக, அதை படிப்பதற்காக, அதை விளங்கி நம்முடைய வாழ்க்கையில் நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனை நமக்கு முழுமையான முறையில் கொடுத்திருக்கிறார். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவருடைய திருமறை குர்ஆனின் மூலமாக சூரத் யூனுஸ் 10வது சூராவினுடைய 55, 56, 57 3 வசனங்களில் தெளிவாக அல்லாஹ் தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். அலா இன்ன லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் அலா இன்ன வஅதல்லாஹி ஹக்குன் வலாகின்ன அக்ஸரஹும் லா யஅலமூன் யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅத்துக்கும் மௌஇதத்தும் மின் ரப்பிக்கும் வ ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் ஸுதூர் வ ஹுதன் வ ரஹ்மத்தன் லில் முஃமினீன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குறிப்பிடுகிறார், அலா நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் இவைகள் அனைத்திற்கும் சொந்தக்காரன் அல்லாஹ் ஒருவன் தான். அவன்தான் இவைகளை படைத்திருக்கிறார். அதை செயல்படுத்தக்கூடிய அனைத்து உரிமையும் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் இருக்கிறது. அவன்தான் இந்த வான பூமியை படைத்திருக்கிறான். மனிதர்களையும் அவன்தான் படைத்திருக்கிறான். இந்த மனிதர்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டிதான் அல்லாஹு தஆலா இந்த வேதத்தையும் கொடுத்திருக்கிறார். எனவே அல்லாஹ் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இன்ன வஅதல்லாஹி ஹக்குன், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது. அவன்தான் உங்களை படைத்து உணவளிக்கிறான். எனவே நீங்கள் மீண்டும் அல்லாஹ்வின் பக்கம் அவன்தான் உயிரை கொடுத்து இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கிறான். அவன்தான் உங்களுடைய உயிரையும் கைப்பற்றக்கூடியவனாக, மரணத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அது மட்டுமல்ல, இலைஹி துர்ஜஊன், மீண்டும் அவன் பக்கமே நாம் திருப்பப்படுவோம் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு நினைவூட்டி காட்டிவிட்டு மனிதர்களாகிய ஒட்டுமொத்த மனிதர்களை அழைத்து அல்லாஹ் உபதேசம் செய்கின்றான். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, கத் ஜாஅத்துக்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும், உங்களை படைத்த இறைவனாகிய அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு அழகிய உபதேசங்கள் வந்திருக்கின்றன, அழகிய போதனைகள் வந்திருக்கின்றன. இந்த திருமறை குர்ஆன் மனிதர்களை நல்ல மனிதர்களாக, நேர்மை உள்ளவராக, படைத்தவனை மட்டுமே வணங்கக்கூடிய மக்களாக, நீதிவான்களாக, நல்லொழுக்கம் உள்ளவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த உபதேசத்தை மனித சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, கத் ஜாஅத்துக்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களுக்கு அழகிய உபதேசம், உங்களை நல்ல மனிதர்களாக அல்லாஹ் உருவாக்க விரும்புகிறான், நல்ல சமூகமாக உருவாக்க விரும்புகிறான். உங்களை உலகத்தார் மக்கள் எல்லாம் பார்த்து படிப்பினை பெறக்கூடிய சமூகமாக அல்லாஹ் உருவாக்க நினைக்கின்றான் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். வ ஷிஃபாஉன் லிமா ஃபிஸ் ஸுதூர், இந்த இறைவேதம் இருக்கிறதே மனிதர்களுடைய உள்ளங்களில் இருக்கின்ற நோய்களை நீக்கக்கூடியதாக இருக்கிறது, நிவாரணம் இருக்கிறது. மனிதனுடைய உள்ளத்தில் எவ்வளவு பெரிய நோயாக இருக்கட்டும், தீமையாக இருக்கட்டும், கெட்ட எண்ணங்களாக இருக்கட்டும், அவனுடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட இறை நிராகரிப்பு குஃபுராக இருந்தாலும் இவைகளை எல்லாம் நீக்கக்கூடிய மருத்துவம், நிவாரணை அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருமறை குர்ஆனிலே இருக்கிறது. உங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது, உங்களுடைய உள்ளத்தை இறைவன் பக்கம் அழைக்கக்கூடியதாக இருக்கிறது, உங்களுடைய உள்ளத்தை இறை வேதத்தின்பால் நிலைநாட்டக்கூடிய, உணரக்கூடிய பக்குவத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, வஹுதன் வ ரஹ்மத்தன் லில் முஃமினீன், இது நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது.
இறை நம்பிக்கையாளர்களுக்கு, ஈமான் கொண்ட மக்களுக்கு, இறை விசுவாசிகளுக்கு மிகப்பெரிய அருளாகவும் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய அந்த உபதேசத்தை, குர்ஆன் எவ்வளவு உயர்வுமிக்கது, சிறப்பு வாய்ந்தது, மகத்துவமிக்கது, மனிதர்களை நல்ல மனிதர்களாக, நன்மை செய்யக்கூடிய மக்களாக, ஒருவருக்கொருவர் சகோதரத்தை உருவாக்கக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா இந்த திருமறை குர்ஆனை நமக்கு நல்ல சமூகமாக உருவாக்குவதற்காகத்தான் திருமறை குர்ஆனை கொடுத்திருக்கிறான் என்று அல்லாஹு தஆலா நினைவூட்டி காட்டுகின்றான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு உயரக்கூடிய அளவிற்கு சூரத்துன் நிசா 4வது சூராவினுடைய 174வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நாஸ் கத் ஜாஅக்கும் புர்ஹானும் மிர் ரப்பிக்கும் வ அன்ஸல்னா இலைக்கும் நூரம் முபீனா ஃபஅம்மல் லதீன ஆமனூ பில்லாஹி வஅதஸமு பிஹி ஃபஸயதுகிலும் ஃபீ ரஹ்மத்திஹி வ ஃபضل மின்ஹி வ யஹ்தீஹிம் ஸிராத முஸ்தகீமா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, கத் ஜாஅக்கும் புர்ஹானும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனிடமிருந்து உங்களிடத்தில் அத்தாட்சி வந்திருக்கின்றன. உங்களுடைய இறைவனிடமிருந்து இறைவனிடமிருந்து அத்தாட்சிகள் வந்திருக்கின்றன. எந்த அத்தாட்சி? வந்தல்லா இலைக்கும் நூறம் முபீனா, தெளிவான இந்த இறை வேதத்தை உங்களுக்கு நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். ஃபஅம்மல்லதீன ஆமனூ பில்லாஹி, எவர் ஒருவர் இந்த அல்லாஹ் மீது நம்பிக்கை கொள்கிறார், வஅதஸமு பிஹி, இன்னும் இறைவேதம் சொல்வதை போன்ற மார்க்கத்தை பற்றி பிடித்து தன்னை குர்ஆனுடைய வாழ்க்கையாக யார் ஆக்கிக் கொள்கிறார்களோ, குர்ஆனுடைய போதனை அடிப்படையிலே வாடுகிறார்களோ, அந்த குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ, ஃபஸயுதுகிலும் பிரஹ்மத்தின் மின்ஹு வ ஃபضலின், அல்லாஹ் தஆலா அவனுடைய அருளிலும் அவனுடைய ரஹ்மத்திலையும் உங்களை இணைத்துக் கொள்கிறான், சேர்த்துக் கொள்கிறான். அது மட்டுமல்ல, உங்களை நேரான பாதையில் அவன் அழைத்துச் செல்கிறான் என்று ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். குர்ஆனுடைய போதனைகளை கேளுங்கள், பின்பற்றுங்கள். குர்ஆனுடைய வாழ்க்கை சொல்வதை போன்ற ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் உலகம் உங்களை முன்மாதிரியாக பார்க்கும். எவ்வாறு இதற்கு முன்னால் எந்த சமூகத்தின் மீது அல்லாஹ் தஆலா காலகட்டத்தில் இறக்கினான், அந்த உயர்ந்த சமூகமாக அல்லாஹ் தஆலா ஆக்கினான் என்றால் திருமறை குர்ஆனுடைய வாழ்க்கையாக, திருமறை குர்ஆனை முழுமையாக பின்பற்றிய மக்களாக அவர்கள் வாழ்ந்தார்கள். எனவேதான் குர்ஆன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் மனிதர்களை இருளிலிருந்து, தீமையிலிருந்து, பாவத்திலிருந்து, அநீதியிலிருந்து, அநியாயத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து வெளியாக்கி நன்மையின்பால், சத்தியத்தின்பால், நேர்மையின்பால், அழகிய மார்க்கத்தின்பால், ஒற்றுமையின்பால், சகோதரத்துவத்தின்பால் இறைவன் நமக்கு திருமறை குர்ஆனை கூறுகின்றான். எனவேதான் அல்லாஹ் தஆலா சூரா இப்ராஹிம் 14வது சூராவினுடைய முதல் வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அலிஃப் லாம் ரா தில்க ஆயாத்துல் கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக்க, இந்த இறைவேதத்தை நாம் இறக்கி இருக்கிறோம். ஏன்? லிதுக்ரிஜன் நாஸ மினல் ظுலுமாத்தி இலன் நூர் பிஇذن ரப்பிஹிம் இலா ஸிராத்தில் அஸீஸில் ஹமீத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறார், கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக்க, நபியே, உன் மீது இந்த இறைவேதத்தை நாம் அருளி இருக்கிறோம், கொடுத்திருக்கிறோம். ஏன்? லிதுக்ரிஜன் நாஸ மினல் ظுலுமாத்தி இலன் நூர், மனிதர்களை இருளிலிருந்து, பாவத்திலிருந்து, இணை வைப்பிலிருந்து, படைத்தவனை மறுக்கக்கூடிய சமூகத்திலிருந்து படைத்தவனை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதற்காக ஒளியின்பால், சத்தியத்தின்பால், நேர்மையின்பால், அழகிய மார்க்கத்தின்பால், நல்லொழுக்கத்தின்பால் கடக்கின்ற அறியாமல் ஜாஹிலியாவில் இருந்து அவர்களை அழகிய மார்க்கத்தின்பால் அழைக்க வேண்டும், இழுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இறைவேதம் அருளப்பட்டிருக்கிறது. பிஇذن ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டு, அல்லாஹ்வுடைய கட்டளை கொண்டு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதன் மூலமாக இந்த திருமறை குர்ஆனின் மூலமாக உங்கள் நேரான பாதையின் பக்கம் அழைக்கின்றான் என்று ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனின் மூலமாக குர்ஆன் அருளப்பெற்று எவ்வாறு மனிதர்களை நேரான பாதையின்பால் அழைக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த குர்ஆனை நாம் படிக்க வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும். குர்ஆன் நம்மளை நல்ல மனிதர்களாக, இறைவனுக்கு இறை பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களாக உருவாக்கக்கூடிய பாதையை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக குர்ஆனுடைய மகத்துவத்தை வழிகாட்டி கொடுக்கிறான். அதே போன்று அல்லாஹ் தஆலா பனி இஸ்ராயில் 17வது சூராவினுடைய 9வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்றான், இன்ன ஹாதல் குர்ஆன யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், இந்த திருமறை குர்ஆன் இருக்கிறது, இன்ன ஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வம், இது நேரான வழியை காட்டக்கூடியதாக, சரியான பாதையின் பக்கம் அழைக்கக்கூடியதாக இருக்கிறது. வயுபஷ்ஷிரில் முஃமினீன அல்லதீன யஅமலூன ஸாலிஹாத் அன்ன லஹும் அஜ்ரன் கபீரா, இறை நம்பிக்கையாளர்களுக்கு, ஈமான் கொண்ட மக்களுக்கு, இந்த இறைவேதத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு, இந்த குர்ஆனுடைய அடிப்படையை தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட மக்களுக்கு நபியே நீ நற்செய்தி சொல்வீராக, அன்ன லஹும் அஜ்ரன் கபீரா, உங்களுக்கு மகத்தான நட்புரி உண்டு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் கொடுத்ததின் நோக்கம் இந்த மனிதர்கள்
இருளில் இருந்து, அறியாமல் ஜாஹிலியாவில் இருந்து சத்தியத்தின்பால் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான், சரியான மார்க்கத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இறைவன் இறக்கிய அன்றைக்கு அரபு நாடுகளிலே, அரபியர்களே அல்லாஹ்வுடைய தூதர் நுபுவத்து கிடைப்பதற்கு முன்னால் அந்த ஐயாமில் ஜாஹிலியாவுடைய நிலை எப்படி இருந்தது? இணை வைத்தலிலே இருந்தார்கள், பாவ சுமைகளை செய்தார்கள், விபச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டார்கள், குடி போதையிலே கடந்தார்கள், சூதாட்டத்திலே கடந்தார்கள், மிகப்பெரிய அநியாயத்திலும் அக்கிரமத்தில் கடந்த அந்த சமூகத்தை குர்ஆன் எப்படி வாங்கியது, எப்படி அவர்களை உருவாக்கியது, எவ்வளவு ஒரு உயர்ந்த சமூகமாக மாற்றியது. இன்றைக்கு உலகம் முழுவதும் பேசக்கூடிய அளவிற்கு அந்த சமூகத்தை அல்லாஹ் தஆலா ஏன் உயர்த்தி காட்டுகிறார் என்றால், அவர்கள் அந்த குர்ஆனை பின்பற்றினார்கள், கடைபிடித்தார்கள், அவருடைய பாவத்தில் இருந்து சரியான பாதை என்பால் அவர்கள் இழுக்கப்பட்டார்கள். எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு திருமறை குர்ஆனுடைய நோக்கத்தை தெளிவுபடுத்துகிறான். இது மனிதர்களை நல்ல மனிதர்களாக உருவாக்குவதற்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த குர்ஆன் அவ்வளவு உயர்ந்து நிற்கிறது. இது இறக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் வசனங்களும் நம்முடைய உள்ளத்தில் இறை பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சூரத்துல் ஹஷ்ர் 59வது சூராவினுடைய 21வது வசனத்திலே சொல்றான், லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலின் லரஐதஹு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் கஷ்யத்தில்லாஹ் வ தில்கல் அம்சாலு நத்ரிபுஹா லின்னாஸி லஅல்லஹும் யதஃபக்கரூன். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபல், இந்த திருமறை குர்ஆனை நாம் ஒரு மலையின் மீது இறக்கியிருந்தால், அல்லாஹ் எப்படி நம்மளுக்கு உணர்த்துறான் பாருங்க. குர்ஆன் நம்மளோடு இருக்கிறது, குர்ஆன் நம்மளோடு பேசுகிறது. ஆனால் நமக்கு அந்த குர்ஆன் ஏன் மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல் இருக்கிறது? அன்றைக்கு ஏற்படுத்தியதே, மாற்றத்தை கொண்டு வந்ததே நேர்மையாளர்களாக, நீதிவான்களாக, இபாதத்சாலிகளாக, இறை பொருத்தத்தை பெறக்கூடியவர்களாக இதே குர்ஆன் தானே அன்றைக்கு மாற்றியது. அதே குர்ஆனை தான் இன்றைக்கு நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். ஏன் நம்மிடத்தில் அந்த மாற்றத்தை உருவாக்கி கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம்? அன்பார்ந்தவர்களே, இதைதான் அல்லாஹ் தஆலா விரும்புகிறார், மாற்ற சொல்கிறார். எவ்வாறு அவர்கள் மாறினார்கள், நல்ல மனிதர்களாக உருவெடுத்தார்கள், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றார்களோ அதுபோன்று நீங்கள் இந்த உலக வாழ்க்கையில் குர்ஆனுடைய வசனங்களை பின்பற்றுங்கள். அதனால்தான் அந்த குர்ஆனுடைய மன உணர்வை புரிந்து வைக்கின்றார் அல்லாஹ் தஆலா. லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபல், ஒரு மலையின் மீது இறைவேதத்தை நாம் இறக்கியிருந்தால், மண் இருக்கிறதே, அந்த மலை இருக்கிறதே, அது கூட என்ன ஆகும்? அல்லாஹ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபல் லரஐதஹு காஷிஅன் முத்தஸத்திஅன் மின் கஷ்யத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய பயத்தினால், அல்லாஹ்வுடைய அச்சத்தினால், அது சொல்லுகின்ற அந்த போதனைகளை பின்பற்றி நடக்க வேண்டுமே என்ற பயமும் அச்சத்தின் காரணமாக அந்த மலை கூட தூளாக பிளந்து பறந்துவிடும் என்பதை நீ காண்பீர் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். வதில்கல் அம்சாலு நத்ரிபிஹா, இந்த உதாரணங்களை ஏன் நான் மனிதனுக்கு சொல்கிறேன்? அல்லாஹ் சொல்றான், இந்த உதாரணங்களை ஏன் நான் சொல்றேன்? ஒரு மலையை கூட குர்ஆனை இறக்கினா அது கூட பயப்படுகிறது, அஞ்சுகிறது. அல்லாஹ் இப்படி இறக்கிறானே, அருள் செய்திருக்கிறானே, நாம் கட்டுப்பட வேண்டுமே, அடிபணிய வேண்டுமே, கீழ்ப்படிந்து நடக்க வேண்டுமே, அல்லாஹ்வுடைய படைப்பாத்தை என்று அது அஞ்சி நடுங்கி கூட அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் தூள் ஆகிவிடும். ஏன் இந்த உதாரணத்தை சொல்கிறோம்? தில்கல் அம்சால் நத்ரிபுஹா லின்னாஸ் லஅல்லஹும் யதஃபக்கரூன். இந்த மனிதர்களுக்கு சிந்தித்து படிப்பினை பெற்றுவதற்காக அல்லாஹ் ஒரு மலை மீது இறக்கினாலே இப்படி ஆகிவிடுமே. நாம் இதை பார்க்கிறோம், படிக்கிறோம், ஓதுகின்றோம். ஏன் நம்மிடத்திலே அந்த மாற்றங்கள் ஏற்படவில்லை? ஏன் நல்ல மனிதனாக மாறவில்லை? ஏன் இன்னும் பாவ சுமையை சுமந்து கொண்டிருக்கிறோம்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இணை வைப்பிலே மூழ்கி கிடக்கின்றோம்? மரச்செடி குடையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய அடக்க ஸ்தலங்களுக்கு சென்று ஏன் அங்கே அலங்காரங்களும் இபாதத்துக்கின்ற பெயரிலே நடமாடிக் கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் எவ்வளவு அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். இந்த உதாரணத்தை ஏன் நாம் சொல்கிறோம் என்றால், மனிதன் குர்ஆனை படித்து படிப்பினை பெறுவதற்காகத்தான். வதில்கல் அம்சால் நத்ரிபுஹா லின்னாஸி லஅல்லஹும் யதஃபக்கரூன், நீங்கள் திருந்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உதாரணங்களை நாம் கூறுகிறோம் என்று அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகின்றார். எனவே அப்படிப்பட்ட இறைவேதம் ஆகிய எவ்வாறு அன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களில் இறங்கி அவர்களை நல்ல மனிதர்களாக மாற்றியதோ அதுபோன்றுதான் அல்லாஹ் இந்த குர்ஆனின் மூலமாக நம்மை நல்ல மனிதர்களாக, இபாதத்சாலிகளாக, நேரா நல்லடியார் உருவாக்க அல்லாஹ் விரும்புகின்றான். ஏனென்றால் திருமறை குர்ஆன் நமக்கு அழகிய உபதேசம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் கலம் 68வது சூராவினுடைய 52வது கடைசி வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வமா ஹுவ இல்லா ஸிக்ருல் லில் ஆலமீன். இந்த இறைவேதம் இருக்கிறது அகிலத்தார், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் உபதேசம் செய்து கொண்டிருக்கிறது. மிகப்பெரிய ஒரு உபதேசம். மனிதனை பாவத்தில் இருந்து விலக்குகிறது, தீமையில் இருந்து தடுக்கிறது, விபச்சாரத்தில் இருந்து தடுக்கிறது, குடி போதையில் தடுக்கிறது, இணை வைத்தல் விட்டு அடியோடு தகர்த்தெறிகிறது.
இப்படியெல்லாம் நல்ல ஒழுக்கங்களை பெற்றோர்களோடு பணிவிடை நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தை குர்ஆன் எடுத்து பேசுகிறது என்று அல்லாஹ் தஆலா இந்த திருமறை குர்ஆன் இருக்கிறதே உலகத்தில் வாழுகின்ற எல்லா மக்களுக்கும் நன்மையை போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனிதன் இந்த துன்யாவிலே இந்த பூமியில் வாழும் பொழுது நல்ல மனிதனாக நீதியானாக நேர்மையானாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த திருமறை குர்ஆனை மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்காக போதனை செய்வதற்காக கொடுத்திருக்கிறார் என்று ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன் அருளப்பட்டதனுடைய நோக்கம் மனிதர்களை பாவத்தில் இருந்து இருளில் இருந்து தீமையில் இருந்து பாவ சுமைகளை விட்டு இணை வைத்தல் இருந்து மீட்கப்பட்டு அவர்கள் தூய்மையான மார்க்கத்தின்பால் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனை இறக்கிய நோக்கத்தை கூறுகிறான். அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் அந்த சமூகம் உருவாக்கப்பட்டது. ஐயாமில் ஜாஹிலியாவில் எவ்வளவு அறியாமையிலே கிடந்தார்கள், அன்றைக்கு தீமையிலே கடந்தார்கள். அனைத்தையும் விட்டொழிக்கக்கூடிய ஒரு நல்ல சமூகமாக, உயர்ந்த சமூகமாக, முன்மாதிரியான சமூகமாக இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருப்பதற்கு காரணம் குர்ஆன் அவர்களை அவ்வளவு அற்புதமாக உருவாக்கியது. அந்த குர்ஆனை பின்பற்றினார்கள், குர்ஆன் சொல்வதை கேட்டார்கள், அடிபணிந்தார்கள், கட்டுப்பட்டார்கள். இவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அல்லாஹ் இதை கொடுத்ததுடைய நோக்கம் நம்முடைய வாழ்வில் குர்ஆன் நல்ல மனிதராக உருவாக்க விரும்புகிறது. நமக்கு முன்னால் குர்ஆன் ஓதப்படுகிறது, குர்ஆனை கேட்கிறோம், ஆனால் அந்த மாற்றம் ஏன் நம்மிடத்தில் ஏற்படவில்லை என்று சொன்னால் நாம் நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் மிகப்பெரிய பாவிகளாக மாற்றப்படுவோம். குர்ஆன் கொடுக்கப்பட்டதினுடைய நோக்கம் நாம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காகத்தான். எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கூறுகிறார்கள், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், வகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னல்லாஹ யர்ஃபஉ ஹாதல் கிதாப அக்வாமன் வ யதஉ பிஹி ஆகரீன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் கிதாப அக்வாமன், எந்த சமூகம் எந்த கூட்டத்தினர்கள் திருமறை குர்ஆனுடைய வாழ்க்கையை பற்றி பிடிக்கிறார்களோ, குர்ஆன் சொல்வதற்கு கீழ்ப்படுகிறார்களோ, குர்ஆன் சொல்வதை போல கேட்கிறார்களோ, இணை வைத்தலை விட்டு விலகுகிறார்கள், பாவ சுமைகளை விட்டு வெளியிலே வருகிறார்கள், கெட்ட காரியங்களை விட்டு வெளியிலே வருகிறார்கள், எவர்கள் இந்த குர்ஆன் சொல்வதை போல நன்மையை நோக்கி பின்பற்றி நடக்கிறார்களோ அந்த சமூகத்தை அல்லாஹ் உயர்த்துவான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த சமூகம் குர்ஆனை பின்பற்றுகிறதோ, குர்ஆனிய வாழ்க்கையை கடைபிடிக்கிறதோ அந்த சமூகத்தை அல்லாஹ் உயர்த்துவான் என்று சொன்னார்கள். அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் சஹாபா பெருமக்கள் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை பின்பற்றினார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டார்கள், அல்லாஹ் அவர்களை உயர்த்தி காட்டினான். அதே போன்றுதான் சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், இந்த உலகத்தில் நாம் இறைவேதம் சொல்வதற்கு கீழ்ப்படிந்து பின்பற்றி நடத்தினால் அல்லாஹ் உயர்த்துவான். அதே நேரத்தில் குர்ஆன் சொல்வதை கண்டு கொள்வதில்லை, குர்ஆனுடைய கட்டளைக்கு கட்டுப்படுவதில்லை, குர்ஆன் பகிரங்கமாக அறிவிக்கின்ற பாவமான காரியங்கள், இணை வைத்தல் காரியங்களை எதிர்த்து கூறியும் கூட அதை நாம் கண்டுகொள்ளாமல் குர்ஆனுடைய போதனைகளை விட்டு விட்டு வாங்கும் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவர்களை அல்லாஹ் தஆலா இழிவுபடுத்தி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறை வேதத்தை நாம் பின்பற்றுவதன் மூலமாக, குர்ஆனுக்கு கட்டுப்படுவதன் மூலமாக நாம் உயர்த்தப்படுவோம். உயர்த்தப்பட்ட நிலைப்பாடுகளை அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். சஹாபா பெருமக்களை எவ்வளவு பெரிய உயர்வு ஏற்பட்டது, அருள் ஏற்பட்டது, குர்ஆனை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையின் அங்கமாக ஆக்கி கொண்டார்கள். எப்படி ஒரு அன்பும் பாசமும் சகோதரத்துவம் நிலை நிறுத்தப்பட்டது என்பதை குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. அல்லாஹ் தஆலா சூரா ஆல இம்ரான் 3வது சூராவினுடைய 103வது வசனத்தில் அந்த அருளை நினைவூட்டி காட்டுகிறான். வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இது குன்தும் அஅதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும் ஃபஅஸ்பஹதும் பிநிஅமதிஹி இஹ்வானா வ குன்தும் அலா ஷஃபா ஹுஃரத்தின் மினன் நார் ஃபஅன்கதகும் மின்ஹா கஸாலிக யுபய்யினுல்லாஹு லக்கும் ஆயாத்திஹி லஅல்லக்கும் தஹ்ததூன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், வதுகுரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், அவர் உங்கள் மீது செய்த அல்லாஹ்வுடைய அருளை நினைத்து பாருங்கள். இது குன்தும் அஅதான் அல்லஃபன், அன்றைய தினம் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் எதிரியாக இருந்தீர்கள். அன்றைக்கு அரபு தீபகத்தில் வாழும் பொழுது ஒருவர் ஒரு பகைவராக, எதிர்த்தவராக, கொலை செய்யக்கூடிய மக்களாக எதிர்த்து நின்று கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு மத்தியிலே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை கூறி அவர்களுக்கு முன்னால் இறைவேத வசனங்கள் சொல்லப்பட்டு ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், அவருடைய உள்ளங்களை அல்லாஹ் தஆலா ஒன்றிணைத்தான், ஒன்றுபட வைத்தான், சகோதரத்துவத்தை உண்டாக்கினான். வ குன்தும் அலா ஷஃபா ஹுஃரத்தின் மினன் நார்
நரகத்தினுடைய விளிம்பிலே நீங்கள் இருந்து கொண்டிருந்தீர்கள், நரகவாசிகளாக இருந்து கொண்டிருந்தீர்கள். அல்லாஹு தஆலா இதன் மூலமாக, இறை நம்பிக்கையின் மூலமாக, இறை வேதத்தின் மூலமாக, இந்த கட்டளையை பின்பற்றியதின் மூலமாக நரக விளிம்பில் இருந்து அல்லாஹு தஆலா உங்களை காப்பாற்றினான் என்று அல்லாஹு தஆலா நினைவூட்டி காட்டுகிறான் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு இறை நம்பிக்கையாளர்களுக்கு உலக வாழ்க்கையில் குர்ஆன் எடுத்துரைப்பது இறை நம்பிக்கை எவ்வாறு அன்றைக்கு சஹாபாக்களுக்கு மத்தியில் சகோதரத்துவம் நிலைத்திருந்தது. உண்மையான அந்த இறை நம்பிக்கை குர்ஆனுடைய வசனம் வாழ்க்கையாக அவர் ஆக்கி காட்டினார்கள். ஒரு சகோதரத்தை எப்படி நிலைநிறுத்தி காட்டினார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சூரத்துல் ஹுஜராத்திலே சொல்றான், இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன், ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர் ஒருவருக்கு சகோதரர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அன்றைக்கு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார் என்று சொன்னால் அந்த இரு அன்சாரிகளுக்கு முஹாஜிர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் தோழமையை ஏற்படுத்தினார்கள், சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். குர்ஆன் சொல்வதை போல அவருடைய உள்ளத்தில் அந்த மாற்றம் ஏற்படுத்தியது. குறிப்பாக சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மதீனாவிலே இருக்கிறார், அன்சாரி தோழர். மக்காவிலிருந்து அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து செல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் இருவர்களுக்கு மத்தியிலே நட்பை ஏற்படுத்துகிறார்கள், சகோதரத்துவத்தை உருவாக்குகிறார்கள். ஆனால் அது உருவாக்கிய மாத்திரத்திலே தன் அல்லாஹ்வினுடைய இறை வசனத்தின் காரணமாக, இறை போதனையின் காரணமாக, இறை மார்க்கத்தின் காரணமாக அவர்கள் கூறினார்கள். அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவர் சொன்னார்கள், வ இன்னி அக்ஸருல் மின் மால் அக்ஸர் அன்சார், அன்சாரியினால் மிக சிறந்த பொருளாதார உடையவனாக சஅத் இப்னு ரபீ சொல்றாங்க, பொருளாதாரத்தை உடையவனாக இருக்கிறேன். எனவே என்னுடைய பொருளாதாரத்திலிருந்து பாதி அப்துர்ரஹ்மான் இப்னு அவ்ஃப்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று கூறுகிறார்கள். எனக்கு பல மனைவிகள் இருந்தாலும் ஒருவரை நான் தலாக் செய்துவிட்டு அவரை திருமணம் செய்து கொள்ளட்டும் என்கின்ற அளவிற்கு தன்னுடைய இறை கட்டளை, இறை வேத வசனங்கள், இறை போதனைகள், இந்த மார்க்கம் அந்த சகோதரத்துவத்தை உருவாக்கியதினால் அவர்கள் கூறினார்கள், இது போன்ற தன்னுடைய வாழ்க்கையினுடைய பங்களிப்பை, தன்னுடைய சகோதரத்துவத்தை நிலைநாட்டினால். எப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவத்தை அல்லாஹ்வுடைய மார்க்கம் உருவாக்கியது, நிலைநாட்டியது. குர்ஆனை பின்பற்றியதினால், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டதினால் ஒரு அழகிய சமூகம் உருவாக்கப்பட்டது. இந்த உலகத்தில் நம்முடைய நிலை என்ன? ஒரு சகோதரர் ஒரு சகோதரை பிடிக்காவிட்டால் அவர்களை விமர்சனம் செய்வதும், அவர்களை மேடைகளிலே பேசுவதும், அவர்களிலே பேஸ்புக்கில் இழிவாக பேசுவதும் உலகத்திலே பார்க்கிறோம். இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்லாம் எவ்வளவு நம்மை கண்டித்திருக்கிறது என்பதை நாம் படிப்பினை பெற்றுக் கொள்ள வேண்டும். அன்றைக்கு திருமறை குர்ஆன் அருளி எப்படிப்பட்ட ஒரு சகோதரத்துவத்தை உருவாக்கி நல்ல மனிதராக உருவாக்கி காட்டியது என்பதை அல்லாஹ் உலகத்திற்கு முன்னால் முன்மாதிரியாக காட்டி கொடுக்கிறான் என்று சொன்னால், இப்படிப்பட்ட பாவத்திலும் நாம் வெளியாக வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமறை குர்ஆன் மூலமாக அந்த சஹாபா பெருமக்கள் எவ்வாறு நல்ல மனிதர்களாக மாறினார்கள், எப்படி அவர்களை இந்த குர்ஆன் மாற்றியது என்பதற்கு உதாரணமாக ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்காவினுடைய ஆரம்ப காலகட்டத்திலே எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். அவர்கள் ஹிஜ்ரத் செய்து அபிசீனியாவுக்கு, ஹபஷாவிற்கு அவர்களுடைய தலைமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்பி வைத்தார்கள். அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய மூத்த சகோதரராக இருக்கக்கூடிய ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் இங்கே கஷ்டம் ஏற்படுகிறது, துன்பம் ஏற்படுகிறது என்பதற்காக அவர்களுடைய தலைமையிலே அபிசீனியாவிற்கு, ஹபஷாவிற்கு அனுப்பி வைக்கின்றார்கள். ஆனால் இந்த குஃபார் குறைஷில் அங்கேயும் ஆள் அனுப்பி அவர்களை திரும்ப அனுப்பப்பட வேண்டும் என்பதற்காக பொருளாதாரத்தை கொடுத்து அனுப்பினார்கள். ஆனால் அந்த நஜ்ஜாஷி மன்னர் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் தலைமையில் வந்து அவர்களை அழைத்து விசாரணை நடத்துகிறார்கள். அவர்களை அழைத்து குர்ஆன் எப்படி அவர்களை மாற்றியது பாருங்கள், என்ன விசாரிக்கிறார்கள் பாருங்கள், எப்படி கேட்கிறார்கள் பாருங்கள். அந்த நஜ்ஜாஷி மன்னர் இஸ்லாத்தை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர்கள் அழைத்து விசாரணை நடத்துகிறார்கள். என்ன பிரச்சனை, எதற்காக இப்படி எல்லாம் உங்களுக்கு தொல்லை கொடுக்கிறார்கள்? அவர் சொல்கிறார்கள், நாங்கள் இந்த உலக அந்த அரபு தீபகத்தில் இருக்கின்ற போது நஅபுதுல் அஸ்னாம், நாங்கள் கல்லையும் மண்ணையும் வணங்கிக் கொண்டிருந்தோம், பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்துக் கொண்டிருந்தோம், அண்டை வீட்டாரை கேவலைப்படுத்தினோம், பெண்களை அடிமைப்படுத்தினோம், சூதாட்டம் ஆடினோம், குடி குடித்துக் கொண்டிருந்தோம். இப்படியெல்லாம் பாவ சுமையை நாங்கள் செய்து கொண்டிருந்த நேரத்தில் தான் இந்த அருள்மறையாம் திருமறை குர்ஆனும் அல்லாஹ்வுடைய தூதருடைய நபி மொழிகளும் இந்த தூதருடைய போதனைகள் தான் எங்களை படைத்த அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அண்டை வீட்டார்களோடு அன்பாடு நடந்து கொள்ள வேண்டும், உறவினர்களோடு பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், பெண்களுக்குரிய உரிமையை முழுமையாக கொடுக்க வேண்டும், அநீதம் செய்துவிடக் கூடாது, கெட்ட காரியங்களில் ஈடுபடக்கூடாது. இப்படி எல்லாம் நல்ல உபதேசம் எங்களை மாற்றி இருக்கிறது. இப்படி இந்த இறைவேதம் இறுதி தூதருடைய போதனை எங்களை இப்படி மாற்றியதுதான் அந்த குஃபார்களுக்கு பிடிக்கவில்லை என்று அந்த நஜ்ஜாஷி மன்னருக்கு முன்னால் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சத்தியத்தை எடுத்துச் சொல்கிறார். குர்ஆன் எங்களை எப்படி மாற்றி இருக்கிறது, ஒரு இறுதி தூதருடைய போதனை எங்களுடைய உள்ளத்தை எப்படி திருப்பி போட்டிருக்கிறது என்று அழகிய முறையில் அவர்களுக்கு அந்த நஜ்ஜாஷியுடைய மன்னருக்கு முன்னால் எடுத்து கூறிய பொழுது அவர்கள் கேட்டார்கள், உங்களுக்கு இறைவேதம் இறங்குகின்ற அந்த இறை
இறைவசனத்தை நீங்கள் ஓதி காட்டுங்கள் என்ற பொழுது அப்பொழுது ஜாஃபர் அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சூரத்து மரியமை ஓதி காட்டினார். காஹா யா ஐன் சாத் ذிக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா இது நாதா ரப்பஹு இன்னி இது நாதா ரப்பஹு இதான் கஃபியா என்ற இறைவசனத்துடைய துவக்கத்தை அன்றைக்கு 19வது சூராவினுடைய துவக்கத்தை ஓதி காட்டினார்கள். இதை கேட்ட ஜாஃபர் இப்னு அபீ தாலிப், நீங்கள் சொல்லக்கூடிய மார்க்கம் சரியான மார்க்கம், சத்தியமான மார்க்கம், உண்மையை பேசுகிறீர்கள், நீதியை பேசுகிறீர்கள் என்று சொல்லி குஃபார் குறைஷிகளுக்கு மூஞ்சில் அடித்தால் போல் இவர்களை திருப்பி அனுப்ப முடியாது, இவர்கள் இங்கேதான் அடைக்கல பெற்று இங்கேதான் இருப்பார்கள், அவர்களுக்கு முழு பாதுகாப்பையை கொடுப்போம் என்று அன்றைக்கு மன்னர் நஜ்ஜாஷி அவர்கள் அனுமதி கொடுக்கிறார் என்று சொன்னால் குர்ஆன் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை அன்றைக்கு கண் முன்னால் எடுத்து காட்டியிருக்கிறது. யோசித்து பாருங்கள். அதே குர்ஆன் நம்மிடத்தில் இருக்கிறது, அதே குர்ஆனை நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு எவ்வளவு இணை வைத்தலில் இந்த சமூகம் படுத்துக் கொண்டிருக்கிறது. இணை வைத்தலை சர்வசாதாரணமாக செய்து கொண்டிருக்கின்றோம். பாவமான காரியத்தை சர்வசாதாரணமாக சொல்கிறோம். நம்ம இது கடமையாக்கப்பட்ட அந்த பரலான தொழுகையை கண்டு கொள்ளாமல் விட்டு விடுகின்ற சமூகமாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் யோசித்து பாருங்கள். அன்றைக்கு எப்படி நல்ல மனிதராக உருவாக்கியது நம்மளால் சொல்ல முடியுமா? இன்றைக்கு யாராவது சொல்ல முடியுமா? குர்ஆன் என்னை சரியான பாதையில் மாற்றி நான் நீதியாக நேர்மையாக நடந்து கொண்டிருக்கிறேன் என்ற முன்மாதிரி நாம் எங்க போய் காட்ட முடியும்? அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த சஹாபா பெருமக்களை தான் நம்மளால் எடுத்துக் கூற முடியும் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப அல்லாஹ் தஆலா இந்த இறைவேதத்தை கொடுத்திருப்பதனுடைய நோக்கமே நல்ல சமூகமாக மாற்றப்பட வேண்டும், நல்ல மனிதர்களாக மாற்றப்பட வேண்டும், நீதிவான்களாக மாற வேண்டும், இறை பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் என்பதைதான் அல்லாஹ் தஆலா விரும்புகின்றார். அன்றைக்கு உருவாக்கி ஒவ்வொரு நபி தோழரும் சரி, முஸஅப் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய செல்வந்தராக சீமானாக அன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஈமான் கொண்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்த பொழுது எல்லாவற்றையும் விட்டு உழைத்து விட்டு சென்றார். எதற்காக? அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்திற்காக, அல்லாஹ்வுடைய கட்டளையை பின்பற்றுவதற்காக சென்றார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திருமறை குர்ஆன் நம்மளை நீதியின் பாலம், நேர்மையின் பாலம் அழைத்துக் கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை சத்தியத்தை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். இந்த குர்ஆன் நம்மை மாற்ற விரும்புகிறது. எனவேதான் அல்லாஹ் தஆலா இறை நம்பிக்கையாளர் மீது என்ன சொல்றான்? இன்ன ஸலாத கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நிச்சயமாக இந்த தொழுகை இறை நம்பிக்கையாளர்கள் மீது நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அன்றைக்கு நபி தோழர்களை தொழுகையாளிகளாக இந்த இறைவேதம் மாற்றியது. அவர்களுடைய தொழுகையினுடைய நேரம் அழைக்கப்பட்டால் இறை இல்லத்தில் தான் தன் வாழ்க்கையை கழித்தார்கள் என்ற நிலைப்பாடுகளை நாம் பார்க்கிறோம். நமக்கு குர்ஆன் போதித்துக் கொண்டிருக்கிறது, நம்மளோடு இருக்கிறது, நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். எந்த மாற்ற தாக்கத்தை ஏன் உருவாக்கப்படவில்லை? அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த குர்ஆன் மாற்றம், குர்ஆன் சொல்கின்ற போதனையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை மாறவில்லை என்றால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனை கொடுத்திருப்பது நாம் மாறுவதற்காகத்தான், நம்ம நல்ல மனிதராக ஆகுவதற்காகத்தான், இறை நம்பிக்கையாளர் உறுதியாக இருப்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த திருமறை குர்ஆனை நமக்கு வழிகாட்டுவதற்காக கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், அந்த இறைவேதத்தை நாம் பின்பற்ற வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். அதுதான் நமக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த குர்ஆன் தான் நம்முடைய உள்ளத்தை சத்தியத்தின்பால் இழுக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த உலக வாழ்க்கையில் இறைவனால் பெற்றப்பட்ட இறைவேதம் என்ன சொல்கிறதோ அதை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக அந்த நம்முடைய வாழ்க்கை குர்ஆனுடைய வாழ்க்கை மாற்றக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு திருமறை குர்ஆனின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் உயர்வையும் அந்தஸ்தையும் பெறுவதற்காக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக, நாம் இபாதத் சாலிகளாக, இறை நம்பிக்கையாளர்களாக மாறுவதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக நமக்கு எடுத்துரைத்துக் கொண்டே இருக்கின்றான். குர்ஆன் நமக்கு கொடுக்கப்பட்ட நோக்கம் இந்த இறைவேதத்தை பின்பற்றி நடக்க வேண்டும். நமக்கு அல்லாஹ் தஆலா இறை கடமைகளை வலியுறுத்தி இருக்கின்றான். குறிப்பாக ஜும்மா தினத்தினுடைய இபாதத்தை இறைவன் நமக்கு வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ ஃபஸ்ஸஉ இலா திக்ரில்லாஹ். பாங்கோசை அழைக்கப்பட்டு விட்டால் ஜும்மா தினத்திற்கு நாம் விரைந்து வர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை. இதுதான் வெற்றி தரக்கூடியது. வியாபாரத்தை விட்டு விடுங்கள். அதற்கு பிறகு பாங்கு சொல்லப்பட்டு விட்டால் வியாபாரம் செய்யக்கூடாது. அன்றைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களில் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த இறை வசனங்கள் அருளப்பட்ட பொழுது அவர்கள் அப்படியே பின்பற்றினார்கள். அதனால் உயர்ந்தார்கள், சிறப்பை அடைந்தார்கள். குர்ஆன் அதனால் தான் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார் என்ற சிறப்பை பெறுவதற்கு குர்ஆன் போதித்த போதனைகளை பின்பற்றி அவர்களை நல்ல மனிதர்களாக, இறை பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களாக
மாற்றியது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் கேட்கக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும், பயனற்றதாக மாறிவிடக் கூடாது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் எப்பொழுதும் துஆ செய்வாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா வ மின் கல்பின் லா யக்ஷா வ மின் நஃப்ஸின் லா தஷ்பா வ மின் தஅவத்தின் லா இஸ்தஜாபு லஹா. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பாங்க, சஹாபாக்கள் கேட்பாங்க, துஆ செய்வாங்க, யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா, பயன் தராத கல்வியை விட்டு உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் யா அல்லாஹ். கேட்டுக்கோ எந்த பயனும் தரலையே, மாற்றத்தை கொடுக்கலையே, அப்படிப்பட்ட இல்மை எனக்கு கொடுத்துறாத. கேட்டோம்னா மாறணும், அல்லாஹ் சொல்லிட்டா மாறணும், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டா மாறணும். இந்த மாறாத இல்மாக எனக்கு பயன் தரக்கூடிய இல்லாத இல்மாக ஆக்கி விடாத யா அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பு கேட்டாங்க. ஏன்னா பயன் தராத இல்மை கேட்டு கேட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. யா அல்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான இல்மை எனக்கு நீ கொடுத்து விடாதே. எனவே அல்லாஹ்வை இன்னி அஊது பிக மின் இல்மி லா யன்ஃபா, பயன் தர வேண்டும். கேள்வியை கேட்டால், குர்ஆன் பேசுவதை கேட்டால், இறுதி தூதருடைய பேச்சை கேட்டால் அந்த கல்வி என்னுடைய உள்ளத்திலே பலன் தர வேண்டும், மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள். வ மின் கல்பின் லா யக்ஷா, யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தை அச்சமில்லாத உள்ளமாக ஆக்கி விடாதே அல்லாஹ், அவனுடைய பயம் இல்லாத உள்ளமாக ஆக்கி விடாதே. என்னுடைய உள்ளத்திலே பயம் இல்லை என்றால் அது எந்த பிரயோஜனமும் கிடையாது யா அல்லாஹ், அப்படிப்பட்ட உள்ளமாக ஆக்கி விடாதே யா அல்லாஹ். வ மின் நஃப்ஸின் லா தஷ்பா, போதும் என்ற மனப்பக்குவம் இல்லாத நஃப்ஸாக என்னுடைய நஃப்ஸ் ஆக்கிறாத அல்லாஹ். எதை நீ கொடுத்திருக்கிறாயோ அது போதும், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய போதும் என்ற மனப்பக்குவம் உள்ள நஃப்ஸாக என்னுடைய நஃப்ஸ் ஆக்கிறாத திருமுறையாக ஆக்கி விடாதே யா அல்லாஹ். வ மின் தஅவத்தின் லா இஸ்தஜாபு லஹா, என்னுடைய துஆவை நீ ஏற்றுக்கொள்ளாத ஒரு துஆவாக ஆக்கி விடாதே யா அல்லாஹ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆபத்தான விஷயங்களை விட்டு பிரார்த்தனை செய்திருக்கிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்நாளில் நமக்கு கிடைக்கிற இல்ம், நாம் கேட்கிற கல்வி, இவைகள் பயனுள்ளதாக ஆக்கப்பட வேண்டும், பயனற்றதாக ஆகிவிடக் கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டிருக்கிறார் என்று சொன்னால், அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்வில் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அளவிற்கு கேட்டிருக்காங்கன்னா நாம நம்முடைய வாழ்க்கையிலே கேட்கணும். குர்ஆன் நிச்சயமாக யார் குர்ஆன் சொல்வதை பின்பற்றி நடக்கிறார்களோ, குர்ஆனுடைய போதனை வாழ்க்கையாக ஆக்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதராகி மனைவி அன்னி ஆயிஷா அம்மையாட்ட ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படி இருந்து கேட்கும்போது, வகான குலுகுல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை ஒவ்வொரு ஒழுக்கங்களும் நெறிமுறைகளும் பாதையிலும் முழுமையாக குர்ஆனாகவே இருந்தது என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார் என்று சொன்னால், குர்ஆன் கொடுக்கப்பட்ட நோக்கம் நம்முடைய வாழ்க்கையை ஆக்கிக் கொள்ள வேண்டும், அதன் மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும். வாழ்க்கையின் மாற்றம் இறை இபாதத்தை நோக்கியும் இறை கட்டளையை நோக்கியும் இறை தூதருடைய போதனைகளை பின்பற்றுவதுதான் வாழ்க்கையை உயர்த்தி நிறுத்தக்கூடியது என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் எதை கூறினார்களோ, நம்முடைய தவறான பாதையிலிருந்து, தீய பாதையின் வழியிலிருந்து விலகி சத்தியத்தை நோக்கி சரியான பாதையை பின்பற்றி நடக்கக்கூடிய குர்ஆனுடைய மகத்துவத்தை புரிந்து குர்ஆன் சொல்லிவிட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டால் வாழ்க்கையில் பின்பற்றி நடக்கக்கூடிய சமூகமாக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் தذكرون ஃபذ்குருல்லாஹ அல்லதி மذ்குருக்கும் வஷ்குரு அலா நிஅமிஹி யஸிதுக்கும் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.